தொய்வு, மூச்சு திணறல், வீசிங், ஆஸ்மா பல பேர் கொண்டு அழைக்கிற நோய். இந்த நோயில மிக பிரதானம் மருந்து பாவிக்கிற முறையில தான் இதை குணப்படுத்தலாம். மிச்சம் பேர் அதிகமான ஆல்கோன் சொல்ற நான் பாவிக்கிறேன் எனக்கு கேட்குது இல்லை, நான் பாவிக்கிறேன் எனக்கு இதால ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, எனக்கு கஷ்டமாயிருக்குது, எனக்கு இதை இந்த மருந்து வானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகள் தான் இருக்கு. அப்ப இது வானான்னு சொன்னா கடல்ல தான் போய் குளிக்கும், வேற ஒரு வழியும் இல்லை. அப்ப இது பாவிக்கிறதுல என்ன பிரச்சனை என்றால் 90% ஆட்கள் பாவிக்கிற முறைப்பில் அந்த முறையை சரி கட்டுனா இந்த மருந்து சரியான முறையில வேலை செஞ்சு சரியான முறையில உங்களுக்கு பெனிஃபிட்டை தரும். இந்த இன்றைக்கு டெக்னிக் அதை பாவிக்கிற முறையை பத்தி தான் சொல்லி தர போறேன். முறையை பாவிக்கிறதுக்கு முன்ன நம்ம இது ஏன் பாவிக்கிறோம்னு தெரிஞ்சு கொள்ளணும். இது ஏன் பாவிக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு மூச்சு போதாது, மூச்சு போற மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு தேவையான மூச்சு ஆக்சிஜன் போதாதால நம்ம இதை பாவிக்கிறதால அந்த மூச்சு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும். இந்த விஷயத்துல நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் நம்ம நுரையீரலுக்கு பல விதமான பட்டை இருக்குது, அதன் மூலம் தான் காத்து போகும். அந்த பட்டை உள் விட்டம் உள்ள சைஸ் சின்னதாகிறதால நமக்கு மூச்சு போற அளவு குறையுது, அதால நம்மளோட உடம்புல களைப்பு மூச்செடுக்க இல்லாம கஷ்டப்படும். கன்செப்ட் என்ன, அந்த பட்டை சின்னது அதை பெருசாக்கும். அதை பெருசாக்குறது தான் இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர்ல இருக்கிற துகள்கள். அந்த துகள் போய் சரியா அந்த பட்டையில உளுந்தா அந்த பட்டை சின்னதாகிக்கிற பட்டை பெருசாகும், மூச்சு நல்லா போகும், ஈஸியா இருக்கும். அப்ப நாம பாவிக்கிற முறை பிழைச்சால், இங்கே பாவிக்கிற முறை பிழைச்சால் இங்க போய் சேரணுமே, அப்ப அது சரி வராது. அப்ப பாவிக்கிற முறை தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பாவிக்கிற முறையை சொல்றேன். இதை கண்டுபிடிச்சா சயின்டிஸ்ட், அதாவது பார்மசிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தான் இதை எப்படி பாவிச்சால் சரியான இடத்துக்கு போய் அடையும்ன்றதை சொல்லிக்கிறாங்க, டாக்டர்ஸ் அல்ல. அதை டாக்டர்ஸ் வாசிச்சு தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க வாசிச்சு விளங்குறதுக்கு அலாதியான அறிவு வேணும், அது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதை பாவிக்கிறதுக்கு, இதை வாசிக்கிறதுக்குள்ள நம்ம செத்தும் போயிருவோம் சில பேர் விளங்கி எடுக்கிறதுக்குள்ள. ஸோ இது டாக்டர்ஸ் வாசிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லி தந்தா ஈஸி. நான் ஒரு அஸ்மா பேஷனா இருக்கிறதால நான் இதை சொல்லித்தரேன். நான் என் அனுபவத்துல பாவிக்கிற முறையில தான் நான் இதுல பெனிஃபிட்டை கண்டிக்கிறேன். என்ன பெனிஃபிட் என்று கேட்டால் நம்ம சரியா பாவிச்சா உடனே ரிலீஃப் ஆகும். நாம டாக்டர்ஸ்ட போக தேவையில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, நம்மளோட அட்மிஷன் தேவையில்லை, நம்ம வார்டில் நிற்க தேவையில்லை. இது பாவிக்கிற முறை டெக்னிக், சில டெக்னிக் இருக்குது. அதாவது இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் இதை மேலும் கீழுமாக நாங்க செக் பண்ணணும், குலுக்கணும், அது கட்டாயம். அடுத்தது இந்த துகள் உள்ள போறேன்னு சொன்னால் உள்ள இருக்கிற நம்மட மூச்சு எல்லாம் வெளியே வரணும், அப்பதான் போய் உள்ளுக்குள்ள மூச்சுக்கு மேல நின்றும். அப்போ இது 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 உள்ள போகணுமா இருந்தால் உள்ள இருக்கிற மூச்சு எல்லாம் வெளியே போடணும், பூரணமா மூச்சு வெளியே போடணும். அதன் அடுத்ததாக நாங்க இதை வாயுல வச்சு வாயை பொத்தி கொண்டு அடிக்கணும். பத்து செகண்ட், 1 2 3 4 10 செகண்ட் வாயை பொத்தி கொண்டு இருக்கணும். பொத்தி கொண்டு இருந்ததும் நாம இங்க இருக்கிறது பரவல் பிரசாரண முறைன்னு படிச்சுப்போமே, அதன் மூலம் மெதுவா பேய்த்து நம்மட அந்த நுரையீரல் பட்டையில போய் படும். அந்த பட்டை சின்னதாகித்தானே, அந்த பட்டையில ஓட்ட சின்னதானே, அந்த பட்டையில பட்ட உடனே பட்டையில ஓட்ட பெருசாகும், மூச்சு தானா அதிகமான மூச்சு போகும், உடனடியாக நமக்கு மூச்சு திணறல் இல்லாம போகும். இப்ப நீங்க முடிவெடுங்க, இந்த துகள் உள்ள போகணும்னா நாம என்ன செய்யணும்? பல படிகள் இருக்குது, இதுல எல்லாத்தையும் மறந்துடுங்க. மூச்சை வெளியே விடணும், 10 செகண்ட் வாயை பொத்தி இருக்கணும், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். மூச்சை வெளியே விடணும், 10 செகண்ட் வாயை பொத்தி இருக்கணும். ஓகே.